சட்டமன்றத்திற்கான நம் ஜனநாயக தேர்தல் 2026 நடக்க இருக்க நிலையில் நம்முடைய அரசியல் கட்சிகள் எது வேண்டும் என்றாலும் பேசலாம் என்று பேசுகிறார்கள். அன்னைக்கு நீங்கள் அதை செஞ்சீங்க, அதனால தான் தமிழ்நாடு இப்படி இருக்குது, நாளைக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம், நாங்கள் செய்வோம் அப்படின்னு எதை வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் என்னென்ன விதத்தில் பேச முடியுமோ அவ்வளவு விதத்தில் பல்வேறு கோணங்களில் பல்வேறு திட்டமிடுதலோடு பல்வேறு நெறிமுறைகளை பயன்படுத்தி பல்வேறு குறுக்கு திண்டாட்டத்தையும் உண்டாக்கி பேசுகிறார்கள். சிந்திக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வாங்கப்பா நம்ம எல்லாரும் ஒற்றுமையாய் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கென்று செயல்படுவோம் என்று பேசவில்லை. ஏன் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒற்றுமை சாத்தியமில்லை என்பது கிடையாது. மக்களுக்கான தலைவர்கள் மக்களுக்காக இருப்பார்களேயானால் ஒற்றுமை சாத்தியம். மக்கள் மீது அன்பு கொண்டவர்களாய் இருப்பார்களேயானால் ஒற்றுமையாய் ஒன்று பெற்று மக்களுக்கு சேவை செய்வார்கள். தலைமை பண்பு முக்கியமா, தலைவராகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைப்பது முக்கியமா? ஒற்றுமையாய் சேர்ந்தால் ஒன்றுபட்டு நம்முடைய சமுதாயத்தை முன்னேற்றலாம். சிந்திப்போம். ஒற்றுமையை பேசாத தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு சாபக்கேடு. ஒற்றுமையாய் செயல்படாத தலைவர்களாலும் அரசியல் கட்சிகளாலும் தமிழ்நாட்டிற்கு அழிவுதான். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒற்றுமையாய் சேர்ந்து தமிழ்நாட்டின் மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதைக்காகவும் ஒற்றுமையாய் ஒன்றுபட்டு செயல்படுவோம். அனைவரும் ஒற்றுமையால் நன்றாக இருக்க முடியும். சிந்திப்போம் சிந்திப்போம். இக்காலத்தில் சிந்திக்காவிட்டால் அழிவும் பேரழிவும் வரும்போது சிந்தித்து ஒரு பயனும் இருக்காது.